ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறி கட் பண்ணலாம். ஸ்மால் அறுவடை தான் இது. ஏற்கனவே காய்ச்சது தான், திரும்பியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. குடமிளகா இது நானே வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கட் பண்ணி கீழே விழுந்துடுது, அப்புறம் எடுத்துடுது. சின்னதாக இருக்குது. குடமிளகாயே ரொம்ப சின்னதாக இருக்குது. இலெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்க. எது நோய் இருக்கா என்னன்னு தெரியல. காயும் சின்னதாக வச்சுருக்கு. நிறைய பூ பிஞ்சுலாம் இருக்குது பாருங்க. கையாலே பறிச்சிடுறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கையால் பறிக்கிறது. இது கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் பாருங்கள். இது ஏற்கனவே பூச்சி வந்துச்சுன்னு கட் பண்ணி தூக்கி போட்ட செடியை திருப்பி துளுத்து வந்து காய் வச்சிருக்கு. இதை பாருங்கள், கட் பண்ணி அது என்ன மருந்து அடித்தாலும் போக மாட்டேனுது அந்த பூச்சி. அதனால் அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். ஆனால் திரும்ப துளுத்து வந்து காய வச்சு துளுக்காதனே நினச்சிட்டு கட் பண்ணிட்டேன். கடைசியில் துளுத்து வந்துருச்சு பாரு. இந்த கத்திரிக்காய் நெய் கத்திரிக்காய் மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பாருக்கு போட்டால். இதெல்லாம் கட் பண்ணிருக்கேன் பாருங்க. செடியை ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டேன், துளுத்து வந்துச்சு. இது பீக்கஞ்செடி ரெண்டு காய் வச்சிருக்கு. இது அறுவடை ஆயிடுச்சு. அந்த 2 காயும் கட் பண்ணிடலாம். ஒரு சின்ன அறுவடை தான், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.